we will conclude this presentation with a Hindustani ragam which has come into the time of the post-Trinity. Deekshidhar, Shyama Sastri, Thiagarajan, Papanasam Sivan, yarume idai kai aalala. Later times, because of the interaction which has happened between the north and the south, we see that so many North Indian ragas have come to become a part of our system. அதிலே சொன்ன மாதிரி அவா பாடுற மாதிரி ஒரு தேசியோ ஒரு மதுவந்தியோ ஒரு பிருந்தாவனையோ நம்ம பாடுறதில்ல. அதில் நம்மளோட டிப்பிக்கல் கமக்காஸ் அதில் பியூட்டிஃபுல்லாக இன்கார்பரேட் பண்ணி நம்ம அதை ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து நம்ம அதை பண்ணுறோம். அண்ட் தட்ஸ் வை இட் சவுண்ட்ஸ் பியூட்டிஃபுல் ஆல்சோ. அண்ட் இதே மாதிரி இங்கேருந்து நிறைய ராகங்கள் அங்கே பேருக்கு கீரவாணி, சாரு கேசி இதெல்லாம் பார்த்தோம்னா பண்டித் ரவிசங்கர் மாதிரி கிரேட் ஆர்டிஸ்ட் ஹாவ் டேக்கன் தீஸ் ராகாஸ் டு த நார்த், சீயிங் த பியூட்டி ஆஃப் தீஸ் ராகாஸ். அண்ட் அது அங்கே வந்து அவள் அதை பார்த்தேன்னா அவள் வாசிக்கிற கீரவாணியை கேட்டோன்னா நம்ம கீரவாணி மாதிரி இருக்காது. இந்த சென்ஸ் தட் த வே தே ஆசிலேட் அண்ட் யூஸ் த கமகாஸ்ட் ஸ்கேல் ஒன்றே தான், பட் ஹவு வி கிரியேட் த ராகம் அக்கார்டிங் டு த சிஸ்டம் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ த மதுவந்தி அப்படிங்கிற ராகம் இஸ் ஒன் ஆஃப் த ராகாஸ் விச் ஹஸ் கம் டு பிகம் a very attractive raga, very beautiful raga which has been incorporated into our system. அதில் நிறைய சின்ன சின்ன பாடல்கள் நம்ம அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கண்ட நாள் முதலாங்கிற அந்த பர்டிகுலர் சாங் வந்து மதுவந்தியில் அமைந்தது, எல்லாருமே நிறையா பாடி கேட்டிருப்பேன். பட் இட் ஹஸ் பீன் த ஜீனியஸ் ஆஃப் அ கிரேட் மியூசிஷியன் லைக் லால்குடி ஜெயராமன். அவர் பார்த்தேன்னா he has used the tillana as a medium to incorporate many North Indian ragams and make it our own. Madhuvanthi, Mand, Pahadi, Brindavani, இந்த மாதிரி பல பல ராகங்கள் நம்ம சொல்லலாம், which have been taken into our system, and he has really structured it so beautifully and given it a beautiful character through his beautiful tillanas. மதுவந்திங்கிறது பேசிக்காக பார்த்தோன்னா ஒரு அதுக்கு கேரக்டர் சொல்லணும்னா தர்மவதி அப்படிங்கிற ராகத்தோட நம்ம ஜன்யம்னு சொல்லலாம். But the movements are very typically Hindustani, like sa ga ma pa ni sa, where most of the notes take that meaned kind of a or a rolling kind of a oscillation as in the north. Sa ni da pa ma pa ga re sa sa ga, and the feel sa ga ma, it's a very sharp ma. Sa ga ma pa ni is also very straight. Sa ni sa da pa ma pa ga re sa. அவரோட இந்த தில்லானால பார்த்தேன்னா and the way he has combined notes, she'll be singing like ni ma ra ga, இந்த மாதிரி permutation combinations எந்தெந்த நோட்ஸ் சேர்ந்தா அந்த ஒரு ஈஸ்தட்டிக்ஸ் கொடுக்குமோ அதை ரொம்ப அழகாக அவர் அதில் பண்ணியிருக்கார். We will sing that tillana before we go to the concluding section. Takadim tadim jum tanam tadom pradim takadim tadim jum tanam tadom pradim nadridani tom pradani takadim tadim jum tanam tadom pradim nadridani tom pradani takadim tadim jum tanam tadom pradim nadridani tom pradani tadaradani tom taradani tom dhim jum dhim takadim tadim jum tanam tadom pradim nadridani tom pradani tadaradani tom taradani tom dhim jum dhim takadim tadim jum tanam tadom pradim. Takajam tajam jam tajam takanam tadim nam tadim takajam tajam
takajam tajam takanam tadim takanam tadim takatajam tajam takatajam tajam takatadam tadim takatadam tadim takadom takadom tadom takajam takajam tajam takadom takadim tadim jam tadam tadom tadim natradani tom tradani tadaradani tom taradani tom tom dim jam dim takadim tadim jam tadam tadom ஏங்கிடும் என்னையாள வந்த மன்னா மணிவண்ணா நீனையே என்னை நீதம் ஏங்கிடும் என்னையாள வந்த மன்னா மணிவண்ணா நீனையே என்னை நீதம் ஏங்கிடும் என்னையாள வந்த மன்னா மணிவண்ணா மனம் கொள்ளை கொண்ட கண்ணா மனம் கொள்ளை கொண்ட கண்ணாய் நீ உன்னை கனவிலும் நனவிலும் நான் பிரியேன் மனம் கொள்ளை கொண்ட கண்ணாய் நீ உன்னை கனவிலும் நனவிலும் நான் பிரியேன் மனம் கொள்ளை கொண்ட கண்ணாய் நீ உன்னை கனவிலும் நனவிலும் நான் பிரியேன் தகஜனு தீந்தீன் தகஜனு தீந்தீன் தகஜனு தீந்தீன் தகஜனு தீந்தீன் தகஜனு தீந்தீன் தகஜனு தீந்தீன் நிசக்கரி தம் மபத்னி பதீந்தி நிசக்கரி தத் தகஜனு தீந்தீன் தகஜனு தீந்தீன் தகஜனு தீந்தீன் நிசக்கரி தம் மபத்னி பதீந்தி நிசக்கரி ததாம் ததீம் தஜம் தணம் தாகிட்டதோம் ததாம் ததீம் தஜம் தணம் தீகிட்டனம் ததாம் ததீம் தஜம் தணம் தாம் தக்கதீ ததி ஜம் தணம் தரோம் த்ருதீம் நாத்ருதானி தோம் த்ருதானி ததரதானி தோம் தரதானி தோம் தீதாம் தீம் ஜம் தீம் தக்கதீ ததி ஜம் தணம் தரோம் த்ருதீம் ஜம் தணம் தரோம் த்ருதீம் ஜம் தணம் தரோம் த்ருதீம். That was indeed a very beautiful presentation of Madhuvanthi. Raga Anubhavam அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம கிராமட்டிக்கலாக இதோட ஜன்யம் இது அதோட ஜன்யம் இது ஜனக்கம் எல்லாம் சொல்லலாம். பட் ஃபார் அ ரசிகா எவ்ரி ராகா ஹேஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃப்ரம் டீப் வித்தின் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் பியூட்டி. இதை சொல்ல போனோன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கச்சேரியில் அந்த ரசிகாவில் ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெயின் ஜேர்னி மாதிரி ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் நம்ம ஐஷன் போகிற மாதிரி அவளை ஐஷன் போகிறோம். ஸோ இந்த ஜேர்னி அப்படிங்கிற போகும்போது the artist himself for many times doesn't know what is going to come on the way. That is the thrill of the ragam. இப்போ நம்ம மனோதர்மம் அப்படின்னு சொல்கிறோன்னா எவ்வளோ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் என்ன வரப்போகிறதுன்னு எங்களுக்கே தெரியாது. and that makes it a very joyful experience to sing on stage. அந்த ஜாயை பகிர்ந்துன்னு தான் உங்களையும் அந்த ஜேர்னியில் ஐஷன் போய் we show you so many things on the way. Some are very beautiful. You have the mountains, you have the river, you have the meadows, you have the farm. Train journey. இன்னைக்கு train journey எல்லாரும் மறந்து போயிடுச்சு. All of us are going in the flight to save time. And in the process we fail to look at the beautiful aspects that nature has given us. Or even if we travel by train, we go by AC. So blissfully we get into the coach and then we go off to sleep. But I remember those days in my younger days where that normal course of a train journey was so exciting in the sense that
எப்படி நம்ம ஒரே ராகத்தையே ஒரு வாட்டி ஒரு பரிமாணத்தில் பார்க்க முடியுமோ. ஃபார் எக்ஸாம்பிள், த சேம் river which you saw in the month of May would have been dried up and there would have been sand. And the same river, when you come after a rainy season, will be overflowing with water. The same farmland before harvest will be so green and beautiful. And after the harvest has happened, it becomes a dry land. So that it's the same place, but then it offers you different hues and colors. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ராகங்கள் அப்படிங்கிறது ஒரு ராகமும் it requires a lot of intent listening. That's very, very important for a rasika. எல்லாத்தையும் ஹரிடா நம்ம like our fast food நம்ம பண்ணோம்னா the raga cannot give us that beautiful experience. So when we come to a concert, we have to have a mind frame where we learn to savor and enjoy every note that the artist is presenting. As I always keep saying, ஆலாப்பன பிரம்மாண்டமாக பாடின்னு இருக்கா, நடுவில் you get cut off mentally. Physically you are here. நீங்கள் பாட்டுக்கு யாரோடைய ஒரு மொபைல் கால் வரும், திடீர்னு ஓடுவேள், இல்லை நாளைக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். So these kinds of thoughts, when they come into the mind, they interfere in the thought process, the enjoyment process of the ragam. So it requires more what we call as, just as the artist surrenders himself or herself unto music, the rasika also, at least when you come to the concert, you have to completely surrender yourself at the altar of music. Because as I say always, our music is much, much greater than any great artist. It is the greatest system in the world, and it has been acknowledged as one without a parallel by so many kinds of people all over the world, because it is a beautiful blend of grammar, aesthetics, you have compositions. Itana composition northla paathelna kadave kadayadu. So many beautiful compositions in terms of ragam, thalam, edippu, kala pramanam, language, and so much of intelligence and has gone into the composing of each song. Similarly, when you talk about manodharmam, raga alapana, neraval swaram, these are all so many beautiful ways of expressing the raga with a creative bent of mind of the artist. So that way, our Carnatic music is a very holistic system, a very, very beautiful system, which stands strongly on the edifice of what we call as a ragam. Iniki, of course, inganga, I mean, it's a very unsatisfactory thing where we are not able to really give a complete picture of any ragam, but we just try to touch the tip of the iceberg and try to show, at least kindle some interest and show what a fascinating world the world of raga is. And this has been the mission of our music appreciation program also, which has been going on for more than 10 years now, where we strongly feel that idhila innor important thing, na vandu as an artist, if I try to be very intellectual, அப்போ என்ன ஆகும், அந்த இன்ஜின் கழண்டு போயிடும், அந்த போகியெல்லாம் தனியாக நின்றுருக்கும், இன்ஜின் பாட்டுக்கு தனியாக போயிட்டு இருக்கும். So it's also the responsibility of the artist to carry along all the passengers, the rasikas. That's very, very important. நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக பாடுறேன், ரொம்ப இன்டெலெக்சுவலாக பாடுறேன், உங்களுக்கு இது கூட புரியலைன்னா பாடக்கூடாது, நிச்சயம் அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்குன்னு you should not come down to the level of the audience. So it is a very important responsibility to enlighten, elevate and educate the audience. That is very, very important for an artist. And this music appreciation program has precisely been aiming to do that, where in different subjects we take up the subject of music and try to throw some light, because so many things constitute the beauty of our system. Once again, I thank all of you Rasikas for being a part of this beautiful experience of knowing the greatness of our ragas. We will be finishing with the Mangalam. Pavamara sududu padu padara vindamulaku nirama rupamulaku nitya jaya mangalam rajiva nayana Thiagarajan Thank you very much.